இப்ப நீங்க நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? துண்டு போடாம பின்ன தீபாவளி பண்டா போட்டீங்க. என் தலையில துண்டு போட்டானே தான் இன்னும் இறக்கவே முடியல அந்த துண்டை. இவர தலையில கட்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. இதுல வேற உங்க அப்பா மாப்பிள்ள வருவான், செயின் போடலாம் அந்த கல்யாண நாளுக்குன்னு சொல்லி செயினை வேற எடுத்து வச்சிருக்கான். ஏது செயினா இந்த மாப்பிள்ளைக்கா? ஆமா. இவன் நடனா தலையில துண்டை போட்டுன்னு வந்து நிக்கிறான். இவன் பேசுற பேச்சுக்கு செயின் தான் வாங்கி வச்சிருக்காரா? வேணா போய் நாய் செயின் வாங்கிட்டு வர சொல்லு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றோம்? கல்யாண நாள் அதுவுமா வந்ததும் வராதுமா அத்தைக்கு முன்னாடி சண்டை உனக்கு இருப்பாடே. கம்மா இல்ல அத்து வாரி ஒண்ணு விடு, நீ விடு. ஓசில பெனாயில கொடுத்தாலும் குடிப்பான். இவங்கிட்ட போயிட்டு செயின் வாங்கி வந்து குடுக்குறீங்களா? இது ஜிஆர்டி நகர்ல அத்தை. ஜிஆர்டிக்கு எதிர்க்க இருக்கிற கல்யாணி கவரிங் நகை அத்தை. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அம்மா என்ன இன்னும் ஆட்டோ அடங்கல போல? என்ன ஆட்டோ குளிச்சுட்டு வந்தேன். என்ன இந்த கோலம்? ஒரே மேக்கப் தான் மேடம்க்கு. கல்யாண நாள் சொன்னீங்க வருவீங்க, கோயிலுக்கு போலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். எங்க கல்யாண நாளுக்கு நீயா ரெடி ஆகுற? ஏமா நானும் வரலான்னு பார்த்தேன். சரி எங்க மாப்பிள்ள எங்க? எல்லாம் வந்துட்டு தான் இருக்காமா பின்னாடி. ஏன் இவ்வளோ லேட்டு? கோவிலுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்றான்ல. போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். அதுதான் நான் கேக்குறேன், நீ ஏன் கிளம்பி இருக்கன்ட்டு. சரி நானும் போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவன் வரான். அவன் முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணிட்டு நிக்காத. சரி சரியா? கொஞ்சம் அடக்கி வாசி. சொல்லு. மேக்கப் ஒன்றும் குறைச்சல் இல்லை. மாப்பிள்ள வருவாமா, நீ வாமா. வெளியே நிக்கிறாரு. வருவான், வா உட்காரு. நீ வா வந்து வெளியே நீ உட்காரு. வரவங்களுக்கு தெரியாதா? நல்ல நாள் அதுமா தலைமையில துண்டு போட்டுன்னு வரோம். இவங்க போட்ட துண்டு இன்னும் இறக்காம இருக்கேன். ஏன் துண்டு போட்டுட்டு வந்திருக்கப்ப? நீ என்ன கோலம் இது? அதான் தலையில துண்டு போட்டீங்களே, அதோடைய நாள் தான் இன்னைக்கு. தலையில துண்டு போடுறது கல்யாண நாள் உங்களுக்கு துண்டு போட்ட நாளா? இப்ப நீங்க நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? துண்டு போடாம பின்ன தீபாவளி பண்டா போட்டீங்க. என் தலையில துண்டு போட்டானே தான் இன்னும் இறக்கவே முடியல அந்த துண்டை. இவர தலையில கட்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. சரி விடுங்க, ஒரு 2 பண்டு போட்டுடலாம் அந்த ஒன்னா தீபாவளி. நக்கல் அடிக்காதீங்க, உட்காருங்க. ஏன் நீ மட்டும் தான் அடிப்பியா? எங்க அம்மா அடிக்க மாட்டாங்களா? உட்காந்தா எப்படி? நீங்க உட்காருங்க. இப்ப நீ வரல, இவரா ஏதோ உங்களை பார்க்கணும்னா. ஏதோ பார்க்கணுமா? ஏதோ பார்க்கணும்லாம் கிடையாது, ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கிட்டல, வாங்கிட்டு வா போலாம். வா வாங்கிட்டு வா போலாமா? நம்ம 2 பேர் தான் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். யார் கால்ல? எங்க அம்மா கால்ல. என்னது? உங்க அம்மா கால்ல வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? What nonsense you are talking about me? ராதா, உங்க குடும்பமே என் கால்ல விழணும்டி கொய்யா. ஏய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன எதுக்கு உன் கால்ல என் குடும்பம் விழணும்? மா நீ கல்யாண நாள்ன்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. பரவாயில்ல விடு. என்ன கல்யாண நாள் சொல்லிக்கிட்டு? கல்யாண நாள்லாம் கிடையாது இன்னைக்கு. வேற என்னைய கடுப்பேத்தன நாள், என்னைய ஏமாத்தன நாள், என் தலையில துண்டு போட்ட நாள், என் தலையில மிளகா அரைச்ச நாள். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ? இதேதான் பொழப்பு. குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்துற நாள் இன்னைக்கு. வருஷம் இதே புலம்பல் தான். என்ன பண்றது? காலை 5 மணிக்கு எழுந்து உட்காந்து அழுத. அன்னைக்கு 7:30-9 முகூர்த்த நாள். அந்த நேரம் தாலி கட்ட சொன்னீங்க. இப்பயுமே 7:30-9 உட்காந்து அழுதுன்னு தான் இருக்கேன் நான். நீ கோயிலுக்கு கூட வந்தானே இல்லையா? எல்லாம் வந்தான். இதே மாதிரி தான் வந்தானா? தலைமையில துண்டு போட்டுக்கினே குழம்பிக்கிட்டே தான் வந்தான். வருஷம் இதே நிலைமை தான். என்னைக்காச்சு பேசாத, எனக்கு இங்க வர பிடிக்கல. என்ன காலால ஆசீர்வாதம் வாங்குறியா இல்ல ஏதோ பண்டிகை? கிளம்பு, வா போலாம். வர முடியாது பாடா. ஏய் பெரியவங்க கால்ல ஆசீர்வாதம் வாங்கணும்டா. இப்ப ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதம் வாங்குறது. ஏய் இங்க பாரு. என்ன நீ இப்ப விழ போறியா இல்லையா? பண்ணி என்ன எதுக்கு விழுனா? தான் விழுந்துட்டேனே, விழ வச்சிட்டீங்களே, அதால பாதத்துல தள்ளினீங்களே குடும்பமே சேர்ந்து. எங்க உங்க புருஷங்க எங்க நாளு? இன்னைக்கு 2 கேள்வி கேட்டு போலாம் தான் வந்தேன். இன்னைக்கு மானம் கெடுத்தனமா? நல்ல நாளா? வருஷம் என் கல்யாண நாள் அன்னைக்கு வந்து உங்களை கார்த்தி போயிட்டு போறதுதான் எனக்கு சந்தோஷமே. இதுல வேற உங்க அப்பா மாப்பிள்ள வருவான், செயின் போடலாம் அந்த கல்யாண நாளுக்குன்னு சொல்லி செயினை வேற எடுத்து வச்சிருக்கான். ஏது செயினா இந்த மாப்பிள்ளைக்கா? ஆமா. இவன் நடனா தலையில துண்டை போட்டுன்னு வந்து நிக்கிறான். இவன் பேசுற பேச்சுக்கு செயின் தான் வாங்கி வச்சிருக்காரா? வேணா போய் நாய் செயின் வாங்கிட்டு வர சொல்லு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றோம்? கல்யாண நாள் அதுவுமா வந்ததும் வராதுமா அத்தைக்கு முன்னாடி சண்டை உனக்கு இருப்பாடே. அத்தை நீங்க கிழக்கால பார்த்து நில்லுங்க, திரும்புங்க. ஏய் வாடி, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். நில்லுங்க அத்தை. நீங்க என்ன நீங்க வா. நீயா? ஏய் சி லூஸ் மாதிரி பேசாத. அத்தை நீங்க முடியை தூக்கி அந்த பின்னாடி பக்கம் போட்டு நீங்க மங்களகரமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. அடுத்த ஜென்மத்திலே நீங்க தான் எனக்கு வந்து மாமியாரா வரணும், அவர் தான் எனக்கு மாமனாரா வரணும்.
இவர்தான் என்னது இவதான் வரணும். ஏடா இப்படி நடிக்கிற? ஏய் கம்முனு சும்மா இப்ப பாரு. இதுதான் அந்த மானகட்ட குழப்பம் என்னைய அத்தையும் எங்களுக்குள்ளே பிரிச்சு விடுற. ஐயோ அத்தை ஏண்டிய முந்தாய் ரெண்டி நல்ல நாள் அதுமா. அத்தை 2 minutes. You looking so beautiful today. டேய் என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? Your hairstyle is very nice. அடச்சி. Your saree is very beautiful saree and your face looking very clever. என்ன வெக்கமா? என்னடா வெக்கமா? சகிக்கல. அத்தை நீங்க செயின்ல வாங்கி வச்சேன்னு சொன்னீங்களே. டேய் போதுடா. நூல் விட்டது போதும். எடுத்து வச்சிருக்காரு. அப்படிங்களா? ஓகே thank you. போய் இவன் கிட்டயே சொல்றேன். மாமியார். அவர்தான் எடுத்து ஏய் பேசிக்கிட்டே இருக்காத வா. அப்ப கால்ல விழு நீ விழு. இருங்க தனியெல்லாம் விழக்கூடாது. அப்பா வரட்டும், அப்பா கூட வந்த பின்னாடி விழுங்க. வெக்கமா இல்ல? அத்தை வாரி ஒண்ணு விழு நீ விழு. ஆமாடிப்பா தொப்பு அடிக்குதுப்பா. போய் பட்டன் ஓபன் ஆயிடுச்சு. சரி நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு மாமாவை கூப்பிட்டு வந்து சீக்கிரம் நீங்க அந்த செயின் எடுங்க. போங்க. ஏன்டா பூனை கருவாடு கலையற மாதிரி அலையற? அத்தை எப்படி அத்தை உங்களுக்கு எனக்கு நீங்க செயின் வாங்கி வைக்கணும்ன்ற அந்த மனசு உங்களுக்கு வந்துச்சு? இப்படி நீங்க வருஷம் இதை பண்ணீங்கன்னா நான் ஏன் உங்க குடும்பத்தை காரி துப்ப போறேன் சொல்லுங்க. நல்லா இருக்கா பாரு. இதெல்லாம் எனக்கா வாங்கிருக்கீங்க நல்லா இருக்கா பாருன்னு சொல்றதுக்கு? ஏண்டி உனக்கு என்ன உனக்கு போட்டாதான் போட்ட மாதிரியா? இந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். எப்பவுமே எனக்கு இருக்கிற நகைலாம் உனக்கு தான். அது எப்படி போறா கொடுக்குறா பாரு. அத்தை நீங்களே உங்க கையால போட்டு விடுங்க அத்தை. டேய் வேணாம்டா விடுறாதா? ஓவர் ஆக்டிங் பத்தாது பாத்துக்கோ. மாப்ள போட்டு விடுங்க. போடு. நீங்க போட்டு விடுங்க அத்தை. இவ கடையில பொறாம பூச்சை போட்டா இல்ல வேணாம். அவ கையில போடுற மாதிரி இருந்தா நான் போட்டுக்க மாட்டேன். ராதா உனக்கு நெக்லஸ் இருக்கு இந்த அன்பா போடு. நெக்லஸ் இல்ல அத்தை, அது நெக்லஸ். தெரியுது நீ மூடு. சரி அது நெக்லஸா? சரி விடுங்க, என் வாயில வரல. இவனுக்கா செயின் வாங்கி கொடுத்தீங்க நீங்க? ஆமா இந்தா அத்தை நீங்க போடுங்க. இருங்க ஒரு முறை காட்டுங்க, இதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். பாத்தியா மாப்ள இவனுக்கா போய் செய்றீங்கல்ல நீங்க? எதையுமே வந்து செக் பண்ணணும் அத்தை. அது எடுத்தோட எடுத்து போட்டு மாப்ள ஒரிஜினல். ஓசில பெனாயில கொடுத்தாலும் குடிப்பான். இவங்கிட்ட போயிட்டு செயின் வாங்கி வந்து குடுக்குறீங்களா? இது ஜிஆர்டி நகர்ல அத்தை. ஜிஆர்டிக்கு எதிர்க்க இருக்கிற கல்யாணி கவரிங் நகை அத்தை. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? இவனை பார்த்தா பெரிய பட்டை போட்டிருக்கான், நடுவுல ஒரு பொட்டு வச்சிருக்கான், ஈஸியா ஏமாத்தலாம் நினைச்சலாம் நீங்க. கல்யாணத்துலதான் இவளுக்கு வந்து பாதி நகை வந்து பித்தளையில போட்டீங்க கவரிங்ல. இப்ப இதையும் கொடுத்து ஏமா என்னைய பார்த்தா இழிச்சு வை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அசிங்கப்படுத்துறீங்களா என்ன? கவரிங் செயினை போட்டதுக்காக உங்க காலில் விழுந்தேன். புடிங்க ஒழுங்கா புடிங்க. நானும் தங்க செயின் நினைச்சு புடிச்சிட்டேன். ஏய் இதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. உனக்கு குடும்பமே இன்னும் ஃப்ராட் குடும்பமா இருக்கு. செயின்னா கால்ல விழுவீங்க. உன் மகர கட்டிக்கு வர தங்க செயின் வர கேக்குதா? கவரிங் செயின். உன்னை பத்தி தெரியாம அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? நீ ஒரு அடி பாஞ்சனா நாங்க 8 அடி பாய்வோம். எப்படிலாம் கலாய்ச்சோம். செயின்னு அடுத்த செகண்ட் அப்படியே கால்ல விழுற அளவுக்கு வந்துட்டான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இப்பதான் என் அம்மா மாதிரியே இருக்கு. ஏன் இப்படி பித்தலாட்ட பார்த்ததே கிடையாது. நீ அப்படி இருக்க? ஏன் ஃப்ராட் வேலை பண்றீங்க? ஏன் என்ன ஏமாத்துறீங்க? உன்னை நீ எங்களை ஏமாத்தறதா போறீங்க. தங்க செயின் சொல்லி தானே இப்ப என்ன கால்ல விழ வச்சீங்க. விழுந்தல்ல கால்ல விழ வச்சோம்ல. இவ்வளவு நேரம் ஒழுக்க மரியாதையா இப்ப எனக்கு ஒரு சரக்கு செயின் எடுத்து கூத்துருங்க. இல்ல கால்ல விழுந்து நான் பழி வாங்குவேன் பாத்துங்க. ஒழுங்கா சொல்லிட்டேன். மானங்கட்டமா குடிச்சு வந்தீங்க வாங்கி எடுப்பேன் வீட்டு வாசல்ல. அது பழி வாங்க போறியா? ஆமா பொம்பளைங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை. அந்த சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்குடி. இருக்கு. என்ன சந்தேகம்? ஆமா என்ன சந்தேகம்? அத்தை இது நல்லா இல்ல அத்தை சொல்றேன். நீங்க என்ன வெறுப்பேத்துறீங்க. அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. நல்லாதான் இல்ல. நல்லா இல்லன்னு தான் உனக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்கதாலும் கொடுத்துருவாங்களா உனக்கு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆளி மூஞ்சி மண்டையும் பாரு. சும்மா செயின் கேக்குது இது மொகர கட்டைக்கு. ஏங்க அத்தை கல்யாணத்தை அன்னைக்கு தான் ஏமாத்துனீங்க. எப்படி கால்ல விழுந்தான் பாத்தியா? என்ன ஏமாத்துனாங்க உன்னைய? அவ்வளவு நேரம் இந்த துண்டத்துக்கு தலை மேல போட்டு நின்னான். 2 போடு. செயின் எல்லாத்தையும் அத்தை வாங்க நில்லுங்க. கல்யாண நாள் அதுமா என்ன கூட்டு போய் சந்தோஷப்படுத்தணும். இங்க எது கூட்டு வந்து உயிர் எடுக்கறான்? உன்னையதான் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சந்தோஷப்படுத்திட்டேனே. அப்புறம் என்ன சும்மா நல்லா படுத்தன சந்தோஷம். வருஷம் சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாங்களா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஆளி மூஞ்சும் பாரு நல்லா. நான் ஊந்த கால திரும்பி எனக்கு என் காலில் விழுந்து திருப்பி கொடுத்துருங்க ரிட்டர்ன். இல்ல நான் போயிட்டு ஒரு கட்டிங் போட்டு வந்து கேவலப்படுத்துவோம். அதெல்லாம் முடியாது. என்ன பண்றியோ பண்ணிக்கோ. நான் எங்க அம்மா கூட இருந்து சந்தோஷமா இருக்கேம்மா. நீ கட்டிங் போட்டு வா. தெரு நாய் மொத்தத்தையும் கூப்பிட்டு வெளிய விடுறேன். பாத்தியா எங்க அம்மாவோட பவர் பாத்தியா? இதுக்கு மேலமா உன்னை அசிங்கப்படுத்தணும். ஆனா ஒண்ணு இப்ப சொல்றேன்.
நான் போயிட்டு திரும்ப வரப்ப 2 பேரும் இருந்துடாதீங்க இந்த வீட்டுல. இங்கதான் இந்த இருப்போம். ஒரு கொலை விழல நான் யாரும் போ போ. ஏய் நீ இங்கே இருந்துறீ வராதீ. நான் அங்கதான் இருப்பேன்டா. வராதீ. ஆனா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் போ. கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இந்த அம்மா ஹாலோ மேன் அந்த அம்மா. ஆமா இந்த போ. போடா. எல்லாம் தெரியும் நீ என்ன பண்ணுவன்ட்டு. நீ பண்ண வேலை தானே இதெல்லாம். சொல்லு சிறுசு. உன மாமியார் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கோ.